வணக்கம் நண்பர்களே. புத்தக கண்காட்சியில் தொடர்ச்சியாக 3 பேர் ஒரே கேள்வியை என்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் நிறைய படிக்கிறோம் சார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களால் சிந்திக்க முடியவில்லை. சிந்திப்பது படிப்பு வழியாக வரவில்லை. இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை வேறு வகையில் வெவ்வேறு ஆட்கள் என்னிடம் கேட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வாசிப்பின் ஒரு படிநிலையில் இதை கேட்காத இளைஞர்களே கிடையாது. இந்த கேள்வியை நானே சுந்தர ராமசாமியிடம் கேட்டிருக்கிறேன். இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு சில மதிப்பீடுகள் உண்டு. அதில் ஒன்று முக்கியமானது, இந்த முகநூலிலோ அல்லது யூடியூபிலோ வந்து அரசியல் விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பவர்கள், முகநூலில் சர்ச்சைகளில் ஈடுபடுபவர்கள், அவர்கள் மேல் இவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அவர்களை இவர்கள் சிந்தனையாளர்களாக நினைப்பதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சிந்திப்பதில்லை என்று இவர்களுக்கு தெரியும். அவர்கள் அவர்களுடைய கட்சியோ அவருடைய தரப்போ பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்களை தாங்கள் திருப்பி சொல்கிறார். அதை ஒட்டி ஏதோ ஒன்றை யோசித்து எழுதுகிறார். அதாவது ஒரு பக்கம் பிடித்து பேசுகிறார். அது சிந்தனை கிடையாது. அதை இவர்கள் மதிப்பதில்லை. இவர்கள் அதை ஒரு வம்பாகத்தான் பார்க்கிறார். ஆனால் இவர்கள் சிந்தனை என்று நினைப்பது இலக்கியத்திலோ அரசியலிலோ சமூக தளங்களிலோ அசலாக சிலவற்றை சொல்லக்கூடிய சிலரை இவர் பார்க்கிறார். அவர்களை விட சில சமயம் இவர்கள் கூடுதல் படித்திருப்பா கூட சிலர் உணர்கிறார்கள். ஆனால் ஏன் சிந்திக்க முடியவில்லை? சிந்திப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதை கேட்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தரராமசாமி நான் இதை கேட்டேன். சுந்தரராம சொன்னார், சிந்தனைகளை புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும், சிந்திப்பதை மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். சிந்தனையாளருடன் இருங்கள், அதுதான் வழி. சாக்ரட்டிஸ் காலத்திலிருந்து சங்கரர் காலத்திலிருந்து அதுதான் சிந்திப்பதற்கான வழியா இருந்து வருகிறது. இன்னொரு வழி கிடையாது. என்னை போன்றவர்கள் சுந்தர ராமசாமி, ஆற்றூர் ரவிவர்மா, PK பாலகிருஷ்ணன், M கோவிந்தன், கோவை ஞானி என பல சிந்தனையாளர்களுடன் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தோம். அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர்கள் சிந்திப்பதை நாங்கள் எங்களை அறியாமலே கவனித்துக் கொண்டிருந்தோம். அவர்களிடமிருந்து சிந்தனை எங்களுக்கு வந்தது. அவர்கள் பேசும்போது சிந்தனை நிகழ்கிறது. அந்த சிந்தனையை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்படி அவங்க ஒரு சிந்தனையிலிருந்து இன்னொரு சிந்தனைக்கு போகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். அது அந்த ஜம்பு நிகழக்கூடிய இடங்கள் எல்லாம் நான் கவனிச்சுட்டு இருந்தோம். ஒரு தரவுகளை அடுக்கிக்கிட்டே போகக்கூடிய சுந்தரராமசாமி எங்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு போறாருன்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த லாஜிக் எனக்கு பிடி கிடைக்கும் போது நானும் அதே மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பேன். இது எப்படின்னா, ஒரு குதிரை கூட ஓட கத்துக்கிற மாதிரின்னு வைங்க. அதுதான் சிறந்த வழி. காலகாலமாக அதுதான் வழி. ஆகவேதான் சிந்தனை என்பது ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு தான் வருகிறது. உலக சிந்தனையில் உள்ள மாஸ்டர் சொல்லக்கூடிய எல்லா சிந்தனையாளர்களுக்கும் ஆசிரியர் யார் என்பது இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் இருக்கிறார்கள். சிந்தனை என்பது ஒரு மாபெரும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சிறந்த வழி. இப்போது சாத்தியம் என்றால் அதுதான் வழி. ஆனால் இந்த நூற்றாண்டு வேறு சில சிக்கல்களை சந்திக்கிறது. ஒன்று, இன்று ஒவ்வொருவரும் கடுமையான வேலை சூழலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான குடும்ப பொறுப்புகளுக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, போன தலைமுறையில பிள்ளைகளுடைய படிப்பை பெற்றோர் இந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்டி காலை ஸ்கூலுக்கு அனுப்பினா அவங்க படிச்சுக்குவாங்க. இப்ப அப்படி இல்லை. உட்கார்ந்துருக்கணும் கூடவே. குடும்ப பொறுப்பு அவ்வளவு தலைக்கு மேல வந்துருச்சு. வேலை, நான்லாம் வேலை பார்க்குற காலத்துல 6-7 மணி நேரம் ஏதோ ஒன்று வேலையை செஞ்சா போதும். இப்போ அப்படி கிடையாது. 12 மணி நேரம் உழைக்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு எல்லாருமே எங்கோ ஒரு இடத்துல இடம் சார்ந்து சிக்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவனால் ஒவ்வொரு நாளும் ஒரு அறிஞரை சென்று பார்ப்பதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நான் ஒரு காலத்துல ஒவ்வொரு வார இறுதியிலும் குரு நித்யாவை சென்று சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு வார இறுதியிலும் ஆற்றுமா சந்தித்திருக்கிறேன். அதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமே கிடையாது. இதை நீங்க யோசித்து பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு இதுக்கு எனக்கு என்ன வழி? மனிதர்களிடம்தான் சிந்தனையை கற்றுக்கொள்ள முடியும். புத்தகங்களிலிருந்து சிந்தனைகளை அடைய முடியும். சிந்திப்பதை கற்றுக்கொள்ள முடியாது. ஆனா மனிதர்களிடம் எப்படி தொடர்பு கொள்வது? அங்குதான் சிந்திப்பதற்கான சில வழிமுறைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
அதுல ஒன்று, இந்த சிந்தனை சிக்கல் இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் தனிப்பட்டு போனவர்கள், தனிமைப்பட்டு போனவர்கள். அந்த தனிமை இயல்பானது. அது ஏதோ குறைபாடுன்னு நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு அறிவுத்திறனும் நுண்ணுணர்வு இருக்கும் என்றால் எப்படியோ நீங்க தனிமைப்பட்டு விடுவீங்க. ஒரு சென்சிபிள் பர்சன் அந்த சென்சிட்டிவிட்டி கம்மியான ஆட்கள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியாது. எப்படி அவனுக்கு போர் அடிக்கும், வலிஞ்சு உட்கார்ந்து இருந்தா கூட இரிட்டேட் ஆயிடும். 5 பையங்க இருக்காங்க, 5 பேரும் உட்கார்ந்து விஜய் அஜித் படங்களை பத்தி பேசி 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 தள்ளிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்பீங்க? 10 நிமிஷம் நீங்க கிளம்பி வருவீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஆர்வமான விஷயங்கள் நீங்க பேசினா அவங்களுக்கு புரியவும் புரியாது. என்னடா வளரிட்டு இருக்க, இன்னும் பெருசா பேசிட்டு இருக்கேன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தனிமைப்பட்டு போயிடுவீங்க. அந்த தனிமைப்பட்டு போறதுனால தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. படிப்பு உங்களை மறுபடியும் தனிமைப்படுத்தும். ஏன்னா படிக்க படிக்க உங்களுடைய அறிவுத்திறனும் நுண்ணுணர்வு இன்னும் அதிகமாகும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் வேற ஒரு உலகத்தை சார்ந்ததா இருக்கும். உங்களுக்கு ஆர்வம் உள்ள விஷயங்கள் நீங்க அவங்கள்ட்ட பேச முடியாது. இதுக்கு ஓரளவுக்கு நான் விதிவிலக்கா இருந்தேன். நான் எல்லா காலகட்டத்திலையுமே சாதாரண அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நல்ல தொடர்புல இருந்தேன். ஏன்னா அதுக்கு ஒரு தனி உலகம் வச்சிருப்பேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, எல்லா கமர்ஷியல் சினிமாக்களையும் பார்க்க மாட்டேன். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்த மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருவேன். டிவி சீரியல் கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு டிவி சீரியல் பேசுறவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பேன். அப்புறம் தொழிற்சங்க அரசியல் இருந்தது. அது ஒரு காமன் தலைப்பு. எல்லார்ட்டுமே தொழிற்சங்க சார்ந்து பேச முடியும். ஆனா இது எல்லாராலும் முடியாது. தனிமைப்பட்டு போனவங்களா இருப்பாங்க. ஏதோ இன்ட்ரோவெர்ட்ஸா இருப்பாங்க. இந்த மனிதர்கள் நிறைய படிப்பாங்க. படிக்கிறது உள்ள போயிட்டே இருக்கும். ஆனா படிப்பு சிந்தனை உருவாக்காது. சிந்தனைக்கான மூலப்பொருட்களை அளிக்கும். சிந்தனைக்கான கேள்விகளை கூட அளிக்கும். ஆனா சிந்தனைகளை அளிக்காது. படிப்பிலிருந்து நீங்க சிந்தனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். படிப்பை நீங்க சாப்பிட்றதுன்னு வச்சுங்க, உணவு செரிமானமாகி ஆற்றலாக மாற வேண்டும். இந்த செரிமானத்திற்கு உங்களுக்கு சில படிநிலைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று, உங்களுக்கு ஒரு சுற்றம் வேண்டும் என்பதுதான். உங்களுக்கு ஒரு சுற்றம் வேணும். உங்களைப் போலவே பேசக்கூடிய படிக்கக்கூடியவர்களுடைய ஒரு நட்பு சுற்றம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த நட்பு சுற்றம் இல்லைன்னா நீங்க பேச மாட்டீங்க. வாயில இருந்து பேச்சு வராது. உள்ளுக்குள்ள பேச்சு ஓடிட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய பேச்சு பேச்சு கிடையாது. அதை மியூசிக்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தர்க்கம் இருக்காது. அதுக்கு பெரிஃபரல் அசோசியேஷன் சொல்லுவாங்க. பக்கவாட்டு தொடர்புகள் இருக்கும். அப்படியே அது ஓடிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு லாஜிக் இருக்காது. ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு ஆட்டோமேட்டிக்கா தாவிட்டே இருக்கும். அதை நீங்க தாட்னு நினைக்க கூடாது. அது மியூசிக்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ், அது என்ன ஓட்டம் தான். என்ன ஓட்டம் சிந்தனை கிடையாது. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஓட்டம் சிந்தனை கிடையாது. அப்போ உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய தாட்டை நீங்க தாட்டுன்னு நினைக்காதீங்க. அது வெறும் எண்ண ஓட்டம் தான். அது பக்கவாட்டு தொடர்பு வழியா ஓடும். ஒரு ஆறு போல தன் வழியை கண்டுபிடிக்காது. அது இஷ்டத்துக்கு தாவிட்டே இருக்கும். அதை நீங்க தாட்னு நினைக்க முடியாது. அப்போ நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தா உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்க பிறரிடம் பேசணும். பிறரிடம் பேசினா அவங்க கேட்க மாட்டாங்களா? அப்ப என்ன பண்றது? அதுக்கான சுற்றத்தை உருவாக்கி கொள்ளணும். உங்களை போன்றே படிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய தரத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு வட்டம் உங்களுக்கு இருக்கணும். அந்த வட்டம் உள்ளவர்கள் தான் ஓரளவுக்கு சிந்திக்க வந்திருப்பாங்க. நீங்க யோசித்து பாருங்க. நிறைய பேர் அந்த காலத்துல கட்சிகள்ல சேர்றது, கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கட்சிகள்ல சேர்றதுக்கு காரணம் அங்க அவங்கள பாரு யோசிக்கக்கூடிய ஒரு பட்டம் கிடைக்குங்கிறது தான். இரவு பகலா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. நூலகங்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. கட்சி அலுவலகங்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. டீ கடையில் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப கூட நீங்க பாருங்க, சினிமா இயக்கத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா, இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், அவங்கள மாதிரி இன்னொரு உதவி இயக்குநர்கள் சந்தித்து விட்டால் சினிமா பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அந்த பேசி பேசி தான் அவங்க தங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்திக் கொள்வார்கள். தாங்க எடுக்கக்கூடிய படங்களை பற்றிய கனவுகளை உருவாக்கி கொள்வார்கள். அது மாதிரி இலக்கியவாதிகளும் தங்களுக்கான சுற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறோம். அங்கு வருவர்களிடம் அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். இலக்கிய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைங்கள் என்று சொல்கிறோம். இலக்கிய வட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அங்க பேச ஆரம்பியுங்கள். உட்கார்ந்து இருக்காதீங்க, பேசுங்க. விஷ்ணுமர இலக்கிய வட்டம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதே ஒரு இலக்கிய சுற்றத்தை உருவாக்குவதற்காக. முழுமை அறிவு வகுப்புகளை அந்த சுற்றத்தை உருவாக்குவதற்காக. முழுமை அறிவு வகுப்புகளுக்கு நீங்கள் வரும்போது ஒரு முற்றிலும் தனியான ஒரு மலை தங்கும் இடத்துல உங்களை போன்றே சிந்திக்கக்கூடிய 50 பேரை சந்திக்கிறீங்க. அங்க வரவர்கள் 24 மணி நேரம் பேசி தள்ளுறாங்க.
பேசிட்டே இருக்கிறாங்க, இரவெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சுற்றம் கிடைக்குது. அந்த சுற்றம் வழியாக நீங்க வெளி ஒருவரிடம் பேச ஆரம்பிக்கிறீங்க. அங்க 2 கட்டாயம் இருக்கு. ஒன்று அவரை கன்வின்ஸ் பண்ணணும், இன்னொன்று அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இந்த 2க்கு நீங்க புறவயமான ஒரு தர்க்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்கு எண்ண ஓட்டம் உதவாது. தர்க்கபூர்வமான அடுக்கலைன்னா நீங்க வளர ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்க மனசுல ஓடுறத அப்படியே பேசுனீங்கன்னா அது வளவலான்னு இருக்கும். இப்ப நீங்க லாஜிக்கலா பேசுறீங்க, சுருக்கமா பேசுறீங்க, கம்யூனிகேட் பண்ணவும் கன்வின்ஸ் பண்ணவும் ட்ரை பண்றீங்க, சிந்தனைக்குள்ள வந்துடுறீங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இதுதான் சிந்திப்பதற்கான முதல் வழி. சிந்திப்பதற்கான முதல் வழி சுற்றத்தை கண்டுபிடிப்பது தான், லாஜிக்கலாக பேச ஆரம்பிப்பது. உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய எதிர்த்தரப்பா இருக்கலாம், உங்களிடம் கற்கும் தரப்பாக இருக்கலாம். ஆனா முன்னால் இருக்க ஒருவரிடம் பேச ஆரம்பிப்பதுதான் சிந்திப்பது. இந்த பேச்சு காலப்போக்கில் உங்களுக்குள்ளேயே ஓட ஆரம்பிக்கும் போது நீ உள்ளுக்குள்ள சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப நான் உள்ளுக்குள்ள சிந்திப்பது எப்படி? யாரோ ஒரு இளம் வாசகனிடம், நண்பரிடம் பேசுவது போலதான் நான் சிந்திப்பேன். நான் கட்டுரைகள் எழுதுவது போல சிந்திப்பேன், கதைகள் எழுதுவது போலே சிந்திப்பேன். அதான் 2வது. முதல்ல சுற்றத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். 2வது, சிந்திப்பதற்கான ஒரு மோடு உருவாக்கி கொள்ள வேண்டும். சிந்திப்பதை என்ன ஓட்டமா சிந்திக்க முடியாது. அதுக்கு ஒரு கற்பனையில் அந்த சிந்தனையை ஒதுக்க வேண்டியிருக்கு. எப்படின்னு சொல்றேன்னு, இப்போ நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, அந்த விஷயத்தை ஒருத்தர் மறுக்கிறார் என்று நீங்க கற்பனை பண்றீங்க. அந்த மறுக்கிறவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகமா இருக்கு. அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக நீங்க மனசுக்குள்ள பேசுறீங்க. அது தாட், அது லாஜிக்கலா இருக்கும். உங்க ஈகோவையும் கலந்துக்கிட்டு கூட கற்பனை பண்ணலாம். நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு மேடையில ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறார், நீங்க அரங்குக்குள்ள நுழைறீங்க, மைக்கை பிடிச்சு மேடையில பேசுறவரை மறுக்கிறீங்க, ஜனங்கள்லாம் கைதட்டுறாங்க. அந்த மறுக்கக்கூடிய உரை இருக்குல்ல, அதை மனசுக்குள்ள ஓட்டிட்டீங்கன்னா நீங்க லாஜிக்கா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்படி ஒரு மன நாடகம் வழியாக, கட்டுரையாக, உரையாக, கடிதமாக, நூலாக, உரையாடலாக, விவாதமாக நீங்க கற்பனை பண்ணிக்கிற அந்த தாட் மோடு இருக்குல்ல, அது உங்களுக்கு சிந்திக்க வைக்கும். ஏன்னா அது லாஜிக்கா இருக்கும். நீங்க சும்மா அப்படி யோசிக்கிறது எண்ண ஓட்டமா இருக்கு, இது லாஜிக்கா இருக்கும். இது 2வது வழி. ஒரு திங்கிங் மோடு, அதை கிரியேட் பண்ணிக்கணும். சுற்றம் தேவை, சுற்றத்துடன் உரையாடணும், வாய் விட்டு உரையாடணும், சும்மா கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தரை புரிந்து கொள்ள வைக்கவும் அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கவும் கூடிய தர்க்கங்களை உருவாக்க பயில வேண்டும். அதன் பிறகு அதே பாணியில் உள்ளுக்குள் ஒரு சிந்திக்கும் பேட்டர்னை உருவாக்கி கொள்ள வேண்டும், ஒரு மோடை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதன் வழியாக உள்ளுக்குள்ள சிந்திக்க ஆரம்பிக்கலாம். 3வதாக, நீங்க படித்த புத்தகங்களை சம்மரைஸ் பண்ணி உள்ளுக்குள்ள எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கணும். நீங்க படிக்கிறீங்க, அதை செரித்துக் கொள்வதற்கான ப்ராசஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்முடைய கல்வி நிறுவனங்கள் இதை சொல்லிக் கொடுக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. மனப்பாடம் பண்ணு, ஆல்ரெடி அது செரிக்கப்பட்ட வழியில தான் இருக்கும். அதாவது ஓநாய் தன்னுடைய குட்டிக்கு உணவை உண்டு பாதி செரித்து வாந்தி எடுத்து கொடுக்கும். அதுதான் அந்த குட்டி சாப்பிடும். அதுக்கு அது சமைக்கப்பட்ட உணவு போல அது செரிக்கும். நம்முடைய கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்கள் வாந்தி தான் எடுக்கிறாங்க. அது 3/4 பங்கு செரிக்கப்பட்ட உணவு. பிள்ளைங்களுக்கு செரிமான சக்தி கடைசி வரைக்கும் வரது கிடையாது. பிள்ளைங்களுக்கு மெட்டீரியலை கொடுங்க, அவங்க சிந்திக்கட்டும். நம்முடைய கல்வி முறை அதுக்கு சரி வராது. ஒரு வகுப்புல 70 பேர் 80 பேர்னா அவங்களை சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது சாத்தியம் இல்லாத. ஆசிரியர்களை நான் புரிந்து கொள்கிறேன். 30 பேர் வகுப்புல ஆர்வமுள்ள மாணவர்கள் இருந்தாங்கன்னா சிந்திக்க கற்றுக் கொடுக்கலாம். 85 பேர் 90 பேர் 100 பேர் இருக்கக்கூடிய வகுப்புல ஒரு நாளைக்கு 6 வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர் யாருக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்க முடியும்? சாத்தியம் கிடையாது. ஆகவே நாம் கடைசி வரைக்கும் சிந்திக்க கற்றுக்கொள்வதில்லை. எப்படி சிந்திப்பது? இப்போ ஒரு புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்க, அந்த புத்தகத்தை எப்படி உள்வாங்கிக் கொள்வது? அதற்கான பயிற்சிகளை நாங்கள் அளித்து வருகிறோம். அந்த பயிற்சிகளை பல வகையா அளித்து வருகிறோம். உதாரணமா 7 நிமிட உரைக்கான பயிற்சி அளிக்கிறோம். அது எப்படி மேடையில் நிற்கிறது, எப்படி கையை காட்டுறது, எப்படி குரலை பேசுறதுங்கிற பயிற்சி அல்ல, சிந்திப்பதற்கான பயிற்சி தான். 7 நிமிடம் ஒரு கருத்தை தொகுத்துக் கொள்வது எப்படி, எப்படி முன்வைப்பது என்று சொல்லிக் கொடுக்கிறோம். வாய் திறந்து முன்வையுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். வாய் திறந்து ஒரு சிந்தனை ஒருத்தர் முன்வைக்கும் போது அதில் உள்ள குறைகளை சுட்டி காட்டி மறுபடியும் பேச வைக்கிறோம்.
இப்ப 2வது முறை பேசும்போது அவர் பல மடங்கு முன்னேறி சென்றிருப்பார். அதன் வழி அவர் சிந்திக்க ஆரம்பித்திருப்பார். தான் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோன்னு அவருக்கே தெரிய வரும். அது அவருக்கு பெரிய நிறைவை அளிக்கும். அவர் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். அதே போல நாங்கள் புரிந்து கொள்வதற்கான பயிற்சி அளிக்கிறோம். ஒரு படைப்பை படித்து புரிந்து கொள்வதற்கான பயிற்சி, குறிப்பாக புனைவை அற்ற படைப்புகளை, கட்டுரை படைப்புகளை எப்படி படிப்பதுன்னு சொல்லிக் கொடுக்கிறோம். அதுக்கான வகுப்புகள் நடத்துறோம். அதுவும் ஒரு படைப்பை எந்த வகையில் அகவயப்படுத்திக் கொள்வது என்பதுதான். அதுவும் சிந்திப்பதற்கான பயிற்சி தான். கூடுதலாக இந்திய தத்துவம், மேலை தத்துவ வகுப்புகளை நடத்துகிறோம். தத்துவ கல்வி என்பதே புரிந்து கொள்வதற்காகவும் சிந்திப்பதற்கான பயிற்சி தான். தத்துவ கல்வி அடைந்த ஒருவர் இயல்பாகவே புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் ஆரம்பிக்கிறார். இதுதான் முக்கியமானது. இந்த பயிற்சிகளை தொடர்ந்து நாங்கள் அளித்து வருகிறோம். இதில் ஆர்வமுடையவர்கள் கலந்து கொள்ளலாம். முழுமை அறிவு சார்ந்த இந்த பயிற்சிகள், தத்துவ பயிற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அக்கறையுடையவர்கள் கலந்து கொள்ளலாம். நண்பர்களே, இதுல குறிப்பா இன்னொன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த புரிந்து கொள்வதை பற்றி 2 தரவு. ஒன்று, ஒரு கட்டுரை நீங்க படிக்கிறீங்க, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது ஆன்டாலஜிக்கல் அப்ரோச், சாராம்சவாத அணுகுமுறை. ஒரு கட்டுரை நீங்க படிக்கிறீங்க, அதனுடைய மைய கருத்து என்ன, சாரம் என்ன என்பதை நீங்க உள்வாங்கிக் கொள்ளலாம். அதை எப்படி சுருக்கிறது, அந்த மையத்தை நோக்கி எப்படி செல்றது, அதனுடைய உள்ளடக்கத்தை எப்படி எடுத்துக்கொள்வது என்பது ஒரு பயிற்சி. ஒரு கட்டுரை என்பது, அது ஒரு புத்தகம் என்பது அடிப்படையில ஒரு சாராம்சம் கொண்டது. அந்த சாராம்சத்தை நிறுவும் பொருட்டு அது மேலதிக தரவுகளையும் தர்க்கங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு பல படிகள் இருக்கிறது. ஒரு புத்தகத்தை படித்த பிறகு அதனுடைய சாராம்சம் இது, இந்த சாராம்சம் இப்படி 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 நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடிந்தால் நீங்கள் ஒன்டாலஜிக்கல் அணுகுமுறையை அடைந்து விட்டீர்கள். இதுக்கு பயிற்சிகளை அளிக்கிறோம். இந்த பயிற்சியை நீங்க அடையலாம். இது வழியாக தான் நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. எந்த ஒரு கட்டுரையுமே நீங்க சாராம்சப்படுத்துவது என்பது அடிப்படையிலே முக்கியமான ஒரு அறிவு பயிற்சி. இந்த பயிற்சி நமக்கு இல்லைங்கிறத நீங்க தமிழ்நாட்டில் வரக்கூடிய வெவ்வேறு கட்டுரைகளுக்கு கீழே வரக்கூடிய எதிர்வினைகளை பார்த்தா தெரியும். அந்த கட்டுரையில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், சாராம்சமா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கீழே வரக்கூடிய கமெண்ட்ல இருக்கக்கூடிய யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அதில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பகுதிக்கு எதிர்வினை ஆற்றியிருப்பாங்க, ஒரு வரியை எடுத்துக்கிட்டு எதிர்வினை ஆற்றியிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு தெரிந்த ஒரு வரி இருந்தால் அது அந்த கட்டுரை நினைச்சுக்குவாங்க, அல்ல ஏதேனும் ஒரு தகவலை எடுத்துக்குவாங்க. அது ஒரு கட்டுரையை வெறும் தகவல்களாக மட்டுமே எடுத்துக்குவாங்க. அது ஒரு விஷயத்தை சொல்லுதில்லை, அந்த விஷயம் அவங்களுக்கு போய் சேரவே சேராது. ஏன்னா சம்மரைஸ் பண்ண, சாராம்சப்படுத்த தெரியாது. ஒன்டாலஜிக்கல் அணுகுமுறை கிடையாது. ஒரு கட்டுரை ஒரு விஷயத்தை சொல்லுது, அது நோக்கி சென்று அதுல நீங்க கையை வச்சீங்கன்னா அந்த கட்டுரை உங்களுக்கு கிடைக்குது. அந்த விஷயத்தை அது எப்படி பிரசன்ட் பண்ணுது, எந்த தர்க்கங்களை முன்னெடுக்குது, எப்படி தர்க்கங்களை அடுக்குதுங்களோ அடுத்த கட்டம். இப்ப நீங்க அந்த மைய கருத்தை சென்று அடைந்து விட்டீர்கள். இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா என்ற அடுத்த கட்டம். சாராம்சத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அதை விரிவாக்கலாம். சாராம்சத்தை நீங்க மறுக்கலாம். மறுப்பீர்கள் என்றால் அந்த கட்டுரை முன்வைக்கக்கூடிய தர்க்கங்களை நீங்கள் மறுக்க வேண்டும். அதற்கான தர்க்கங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதை நீங்க உங்க மைண்டுக்குள்ள உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 2வது அணுகுமுறை எபிஸ்டமாலஜிக்கல் அப்ரோச் என்று சொல்வார்கள். இது அறிவுக்கூறியல் என்று அதை தமிழ்படுத்துகிறார். ஒரு உரை, ஒரு கட்டுரை அல்லது ஒரு நூல் பல பகுதிகளாக பிரிக்கத்தக்கது. ஒவ்வொரு பகுதியும் ஒரு எபிஸ்டேம், ஒரு அறிவுக்கூறு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சொற்றொடரே பல அறிவுக்கூறுகள் கொண்டது. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கட்டுரை பல பகுதிகளாக இருக்கு, பல அறிவுக்கூறுகளாக இருக்கு. இப்போ காந்தியின் அகிம்சை பற்றி ஒரு கட்டுரை இருந்துச்சுன்னா, காந்தி என்கிற பர்சனாலிட்டி ஒரு எபிஸ்டேம் என்றால், அகிம்சை என்பது ஒரு எபிஸ்டேம் என்றால், இந்திய அரசியல் என்பது ஒரு எபிஸ்டேம் என்றால், அப்படி பல எபிஸ்டேம்ஸ் அதுல இருக்கு. ஒரு கட்டுரையை இப்படி பல அலகுகளாக பிரித்துக் கொள்ளலாம். 25 அலகுகளாக இந்த கட்டுரை இருக்கு. இந்த அலகுகளை இந்த கட்டுரை ஆசிரியர் எப்படி ஒன்றாக தொகுக்கிறார், எந்த தர்க்கத்தின் அடிப்படையில் இதை அடுக்கி இருக்கிறார், எந்த தர்க்கத்தின் அடிப்படையில் இந்த எபிஸ்டேம்ஸ் ஒரு பீஸாக மாறி இருக்கு. அதாவது ஒரு துணி என்பது நூல்களால் ஆனது. அந்த நூல்களை
எதிரும் புதிருமாக நெய்து துணி நெய்யப்பட்டிருக்கிறது. துணியை பார்த்த உடனே நீங்க நூல் நூலா பிரிச்சு திருப்பி அடிக்கிட்டீங்கன்னா துணியை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தானே. அது மாதிரி தான் உங்க கையில கிடைக்கிற எல்லாத்தையும் நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொம்மை கிடைச்சதுன்னா பொம்மையை முதல்ல உடைச்சு உள்ள என்னென்ன இருப்பீன்னு பார்ப்பீங்க. ஸ்ப்ரிங் இருக்கு, லிவர் இருக்குன்னு தெரியுமே. திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொம்மை உங்களுக்கு தெரிஞ்சிருது. இதுதான் எபிஸ்டமாலஜிக்கல் அணுகுமுறை. ஒரு கருத்து அதே மாதிரி பல அலகுகள் கொண்டதுதான். அந்த அலகுகள் எந்த வகையில ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன என்று தெரிந்து கொண்டால் அந்த ஒட்டுமொத்த உரை உங்களுக்கு புரிந்து விடுகிறது. இந்த எபிஸ்டமாலஜிக்கல் அணுகுமுறை மிக மிக முக்கியமானது. இந்த இரண்டு வகையில் நீங்கள் ஒரு நூலை புரிந்து கொள்ள முடியும். சாராம்சம் சார்ந்து புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய அறிவுக்கூறுகளை எப்படி தொகுப்பது, அதனுடைய தர்க்கம் என்ன என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு புத்தகத்தை நீங்க புரிந்து கொண்ட பிறகு அந்த புத்தகத்தை, அந்த கட்டுரையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கான வழி, அதற்கு நீங்கள் எதிர்வினை ஆற்றுவது. அதற்கு நீங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டிய அது உங்களுக்கு மறந்து போய்விடும். உங்களுக்குள் வரக்கூடிய கருத்து ஒருபோதும் உங்க நினைவில் நிற்காது. காலப்போக்கில் அது மறந்துவிடும். நீங்கள் உங்களுக்குள் உருவாக்கி கொண்ட கருத்து உங்கள்கிட்ட இருக்கும். அது ஒருபோதும் உங்களிடமிருந்து வெளியேறாது. உணவு செரிக்கப்படவில்லை என்று அப்படியே வெளியேறிவிடும். செரித்தது உங்க உடம்புல தான் இருக்கும். நீங்க வளர்ந்துருப்பீங்க. இதான் வேறுபாடு. அப்ப எப்படி உங்க சிந்தனையாக மாற்றிக்கொள்வது? நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, அதை எப்படி நீங்க சிந்தனையா மாற்றிக்கொள்வீங்க? இரண்டு வழி. ஒன்று, அந்த புத்தகத்தை ஒன்டாலஜிக்கலா அல்ல எபிஸ்டமாலஜிக்கலா புரிந்து கொண்டு எப்படி புரிந்து கொண்டோம் என்பதை நீங்களே எழுதி பார்க்கலாம் அல்லது பேசி பார்க்கலாம். ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சிட்டீங்க, அந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்கு, சாராம்சம் என்ன, எந்த அடிப்படையில் அந்த தர்க்கம் முன்வைக்கப்பட்டிருக்கு என்ன நீங்க சொல்லி பார்க்கலாம். அதுல என்னென்ன அறிவுக்கூறுகள் இருக்கு, அதாவது என்னென்ன அலகுகள் இருக்கு, அந்த அறிவுக்கூறுகள் எல்லாம் எப்படி அந்த ஆசிரியர் தொகுத்திருக்காரு சொல்லி பார்க்கலாம். அது அந்த புத்தகத்தையே திருப்பி சொல்லி பார்க்கலாம், எழுதி பார்க்கலாம். இப்பெல்லாம் நான் செல்போனிலேயே அதை பதிவு பண்ணி பார்ப்பேன். ஒரு முறை கேட்டு பார்ப்பேன், டிலீட் பண்ணிடுவேன். ஆனா என் மண்டையில பதிஞ்சிடும். நானே சொல்றதுதான் முக்கியம். அல்லது உங்களுக்கு நண்பர் இருந்தால் அதை நண்பர்கிட்ட சொல்லி பார்க்கலாம். அல்லது நண்பர் குழு இருந்தால் நண்பர் குழுவில் அதை முன்வைத்து பார்க்கலாம். ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு நண்பர் குழுவில் நீங்க ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் தெளிவாக பேச முடிந்தால் உங்களுக்கு அந்த புத்தகம் ஒருபோதும் மறக்காது, உங்களுக்குள்ள இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்க சம்மரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சம்மரைசிங் என்பது ஒரு புத்தகத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கான முதல் வழி. இன்னொன்று, ஆர்கியூம் வித் தி புக், புத்தகத்துடன் விவாதிப்பது. அப்ப அந்த புத்தகம் ஒரு கருத்தை சொல்கிறது. இந்த கருத்தை பற்றிய உங்களுடைய எதிர்வினை என்ன? நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறீர்கள் எந்த அடிப்படையில், மறுக்கிறீர்களா எந்த தர்க்கத்தில்? உதாரணமாக ஜாரேட் டைமண்ட் அவர்களுடைய கன்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஸ்டீல் என்ற புத்தகம் தமிழில் கூட வந்திருக்கிறது, பிரவாகன் மொழிபெயர்ப்பிலே. அந்த புத்தகம் பண்பாட்டு ரீதியாக யுரேஷியா, யூரோப்பும் ஏசியாவும் கலந்த யுரேஷியா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஏனென்றால் அதற்கான நிலவியல் காரணங்கள் தான் காரணம். மஞ்சூரியா சீனாவிலிருந்து இங்கிலாந்து வரைக்கும் மனிதர்களால் போக முடிகிறது. அது நெடுக்குவாட்டில் அமைந்திருப்பதால் இதனுடைய தட்பவெப்பநிலை ஒன்றையாக இருக்கிறது. ஆக ஒரு தாவரம் இங்கு வளரும் என்றால் அங்கும் வளரும். இங்கிருந்து அங்கே பயணம் செய்ய முடிகிறது. ஆகவே மக்களுடைய உரையாடல் அதிகரித்தது, இடம்பெயர்தல் அதிகரித்தது. அதன் விளைவாக மக்கள் விலங்குகளை பழக்குவது, உலோக தொழில்நுட்பம் ஆகியவற்றை விரைவிலே கற்றுக்கொண்டார்கள், நாகரிகத்திலே முன்னால் சென்றார்கள் என்று இந்த புத்தகத்திலே அவர் சொல்கிறார். இந்த புத்தகத்தை படித்துக்கொண்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். உடனே இந்த நிலவியல் சார்ந்ததுதான் யுரேஷியாவின் வளர்ச்சியை காரணம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை என்றால் ஏன்? ஜாரேட் டைமண்ட் சொல்லக்கூடிய தர்க்கங்களை நீங்க எப்படி மறுப்பீங்க? இதை யோசித்து பார்க்கலாம். அல்லது அடிப்படையை நீங்க மறுக்கலாம். வளர்ச்சி என்பது என்ன? யுரேஷியாவுக்குள்ள வராத ஆப்பிரிக்கா உலோகங்களோ அல்லது விலங்குகளோ இல்லாது இருக்கலாம். ஆனால் வேறொரு வகையில் அது வளர்ச்சி அடைந்திருக்கலாம் அல்லவா? பொருளியல் வளர்ச்சி இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம், பண்பாட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அல்லவா? யுரேஷியாவிலே இருக்கக்கூடிய பெரும் போர்கள் இல்லாத அமைதியான ஒரு வாழ்க்கை லத்தீன் அமெரிக்காவிலே, அதாவது தென் அமெரிக்காவிலே உருவாகியிருந்திருக்கலாம் அல்லவா? தென் அமெரிக்க செவிந்திய பழங்குடிகள் இன்னும் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றால், அந்த காலகட்டத்திலே யுரேஷியாவிலே பேரரசுகள் ஒன்றுக்கொன்று மோதி கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது என்றால் எது மேலான வாழ்க்கை என்று கேள்வி நீ கேட்கலாம் இல்லையா? அப்போ யுரேஷியா பண்பாட்டில் மேல வந்தது. ஏன்னா இரும்பு இருந்தது, குதிரை இருந்தது. சரி,
ஆனா அந்த இரும்பும் குதிரையை வச்சு என்ன பண்ணாங்க? தைமூர் உலகத்தையே சூறையாடினார். ஜெங்கிஸ்கான் உலகத்தையே சூறையாடினார். அலெக்சாண்டர் உலகத்தையே சூறையாடினார். ஹானிபால் ஐரோப்பாவை சூறையாடினார். இதான் நடந்தது. இதுக்கு தென் அமெரிக்க பண்பாடு தான் மேல் என்று ஒருத்தர் ஆர்கியூ பண்ண முடிந்தால் அவர் ஜெரா டைமண்ட் எதிர்கொள்ளலாம் இல்லையா? ஜெரா மறுக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு புத்தகத்துடைய சாராம்சம் என்ன? ஒரு புத்தகத்தில் இருக்கிற அறிவுக்கூறுகள் என்ன? அதை உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய மைய கருத்தை மறுத்து நீங்க பேசலாம். ஒரு புத்தகத்தை மைய கருத்தை மறுத்து ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் உங்க செல்போன்ல நீங்க பேசி ஆர்கியூ பண்ணி நிறுவி வைங்க. அல்லது முன்னிலையில் ஒரு நண்பரை பார்த்து அவருடைய இதை பற்றி வாதிங்க. ஒரு சபையில் இதை பற்றி பேசுங்க. இதுதான் சிந்திக்கிறதுக்கான வழி. அதாவது சிந்தனை என்பது ஒரு செயல்பாடு. அது ஒரு மெடிடேஷன் கிடையாது. சிந்தனைக்கு முன்னால் ஆள் வேணும். எதர் கற்பனையா இருக்கணும் அல்லது நிஜமா ஆள் வேணும். உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய ஒன்று அல்ல சிந்தனை. நிறைய பேர் சிந்தனை என்பது தியானம் போல உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. சிந்தனைக்கு வேற்று மனிதர்கள் அசல் தரப்பு வேணும். அயல் தரப்புடன் தான் நீங்க சிந்திக்க முடியும். அயல் தரப்பை கன்வின்ஸ் பண்ற மாதிரியோ அயல் தரப்புடன் புரிய வைக்க முடியாதான் சிந்திக்க முடியும். அந்த அயல் தரப்பு உண்மையில இல்லை என்றால் நீங்க அதை அயல் தரப்பை கற்பனை செய்து கொள்ளலாம். அயல் தரப்பை இல்லாமல் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பது சிந்தனை அல்ல, அது என்ன ஓட்டம் மட்டும்தான். ஆகவே ரிக்வேதம் சொல்லக்கூடிய வரி இதுதான். ஒன்று கூடி அமர்ந்து விவாதம் செய்யுங்கள், உங்கள் சங்கம் வலிவுடையதாக. வெறுப்பின்றி விவாதம் செய்யுங்கள், உங்கள் எண்ணங்கள் வலுவுடையதாக. அதுதான் சிந்திக்கிறதுக்கான வழி. இன்னைக்கு 6000-7000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு வேத விஷயம் சொன்னது. ஒன்று கூடி அமர்ந்து விவாதம் செய்யுங்கள், உங்கள் சங்கம் வலுவுடையதாக. வெறுப்பின்றி நீங்க விவாதம் செய்தீர்கள் என்றால் உங்கள் எண்ணங்கள் ஒளி பெறும். நன்றி.